वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। माञ्चयो व्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्मभूयाय कल्पते। இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். மாம்சயோ வியபிச்சாரேண பக்தியோகேன சேவதே சகுணான் சமதீத்யேதான் பிரம்மபூயாய கல்பதே. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. குணங்களை கடக்கிறவன் இப்படியெல்லாம் அவன் விசேஷமாக இருப்பான். அவன் சுகத்தையும் துக்கத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பான். தங்கத்தையும் மண்ணாங்கட்டியும் ஒரே மாதிரி பார்ப்பான். எதை பற்றி கவலைப்பட மாட்டான். சத்ருக்கள் வந்தாலும் மித்திரர்கள் வந்தாலும் ஒரே மாதிரி தான் அவன் பார்ப்பான். அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே சுவாமி, கரெக்டு. பட் இதை எப்படி அட்டைன் பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறது, கேள்வி என்னன்றது புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சரி, குணாதீத்தன் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒருத்தரை. ஆனால் அந்த குணங்களை அவன் எப்படி கடந்தா, என்ன ப்ராக்டிஸ் பண்ணான்? நேற்று ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, அந்த எக்ஸாம் அவர் பாஸ் பண்ணினா எப்படி பாஸ் பண்ணினா, என்ன படித்த, என்னென்ன புஸ்தகங்கள் வாங்கின, என்ன இன்ஸ்டியூஷனில் போய் படித்த, அல்லது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீ நோட் பண்ணி வச்சுட்ட, கேட்குறோமா இல்லையா? நான் சொல்ல புரியுதா? அது மாதிரி நாம் கேட்குறோமா இல்லையா? அதே மாதிரியே இப்போ அர்ஜுனன் கேட்டான். சரிப்பா, கிமாச்சாரா எப்படிலாம் இருப்பான், அவன் என்ன அனுஷ்டானம் பண்ணுவான், என்ன மாதிரி அவனுடைய அனுஷ்டானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் உட்காந்து டெய்லி காரத்தில் 4 மணிக்கு எழுந்து 5:30 மணிக்கு குளிச்சுட்டு 6 மணிக்கு ஜபம் பண்ண உட்காந்தானா 11 மணி வரலாம் அப்படி உட்காந்துட்டு ஜபம் பண்ணாமல் ஆடாமல் செய்யாமல் உட்காந்துட்டு ஆகாரம் இல்லாமல் இருந்தால் நம்மளால் முடியுமா? நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 காஃபி சாப்பிட்ணும், குளித்த பிறகு 2 காஃபி சாப்பிட்ணும். நம்மளாலாம் முடியுமா?
ஆத்மஜானி 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 சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். சரி சுவாமி, ஆத்மஜானின்றது நாங்கள் ஃபாலோ பண்ணுற லெவலில் இருக்கணுமே. ஆத்மஜானி நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி நல்லா நூட்டானத்தை காமிக்கிறோமே. 5 மணி நேரம் உட்காந்து இப்படி உட்காந்து தபஸ் பண்ணிட்டு ஆண்டி ஆடலை அசையலை, எந்த விதமான சலனமும் இல்லை, அப்படியே அவன் ஜபம் பண்ணிட்டு இருக்கான்னா நான் உட்கார முடியுமா? 2 நிமிஷம் உட்கார முடியுமா? அதுக்குள்ளே ஃபோனில் டைம் அப்படின்னு மெசேஜ் வரும். உடனே அப்படி ஜபம் பண்ணிட்டே இருந்துச்சா என்ன பண்ணுவேன்? டைம் அப்படின்னு மெசேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஆசைப்படுவேன். என்ன சுவாமி இது சரி பண்ணலையேன்னா, இங்கே பாரு ஒன்று புரிஞ்சுக்கோ, குணங்களை கடப்பதற்கான பிரதானமானதொரு உபாயத்தை இனி சொல்லுகிறேன் கேள் என்கிறான் பெருமான். குணங்களை கடப்பதற்கான பிரதானமானதொரு உபாயத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன், அதை கேள் என்று சொல்லுகிறான். இப்போ உடலை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்ம விஷயத்தில் தெளிவு ஒருத்தருக்கு வந்துடுத்துன்னா அவனுக்கு தேகத்தை குறித்து சொல்லக்கூடிய துதிகளாலேயோ அல்லது நிந்தைகளினாலேயோ கௌரவங்களினாலேயோ அகௌரவங்களினாலேயோ எந்த விதமான விகாரமும் ஏற்படாது. ஒரு ஜோக்கு, ஒருத்தர் இருக்கான், நல்ல பலிஷ்டனாக இருக்கான், எனக்கு அவனை அடிக்க முடியல, ஆனால் எனக்கு அவனை பழி வாங்கணும், அவனை அடிக்கணும்னு தோன்றுறது. அவன் அடிக்க முடியாதே இல்லையா? அடிச்சா 2 அடி திருப்பி என்ன அடிச்சுடுவான். அதுக்காக ஒரு ஏப்ப சாப்பை ஒருத்தர் இருக்கான், அவனுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு ஏப்ப சாப்பை. நான் என்ன பண்ணுறேன், இவனை அடிக்கிறதுக்கு முடியாததுனால அவனை போய் அடிக்கிறேன். அவன் கேட்டான் என்ன எதுக்கிட்ட அடிக்கிறேன்னாரு. இங்கே அடித்தா அங்கே வலிக்குண்டா அப்படி சொல்கிறேன். அவன் சொல்கிறான் முட்டாளாடா நீ, மூளை இருக்காடா உனக்கு, இங்கே அடிச்சா இங்கே தானடா வலிக்கும், இங்கே அடிச்சா எப்படி அங்கே வலிக்கும். அவன் சௌக்கியமாக தானடா இருந்துட்டு இருக்கான்னா. அதுபோல் ஆத்மா வேற தேகம் வேறன்னு தெரிஞ்சுட்டான் ஆத்மஜானி. நாம் தேகத்தை நிந்திக்கிறோம், தேகத்திற்கு மான அவமானங்களை உண்டாக்குறோம். அவன் அதை பற்றி கவலையப்பட மாட்டான். ஏன்னா அவன் தான் தேகத்தை காட்டில் வேறுபட்டவனாக தன்னை உணர்ந்துட்டானே. அங்கே அடித்தா இங்கே எப்படி வலிக்கும், அவன் அடித்தா இவனுக்கு எப்படி வலிக்கும், அவன் அடித்தா அவனுக்கு தானே வலிக்கும். இப்போ நாம் சொல்கிற காரியங்கள், இந்த ஆத்மஜானின்றவன் தேகம் ஆத்மாவை பிரிச்சுட்டானா புரிஞ்சுட்டானா, அந்த அந்த தேகத்துக்கு தான் எல்லாம் அடி உத குத்து கொல்லு எல்லாம் வந்துட்டுருக்கு. நிந்தா ஸ்துதி எல்லாமே அங்கே தேகத்துக்கு தான் வந்துட்டுருக்கு. நீ தங்க நகை போட்டாலும் மண்ணாங்கட்டி எடுத்து தள்ள பூசினாலும் அது தேகத்துக்கு தான். ஆனால் ஆத்மா அப்படியே இருக்குது, அதை புரிஞ்சுட்டானா போதும். அதே மாதிரி இவன் உயர்ந்தவன்றதோ அவனை தாழ்ந்தவன்றதோ, ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுறதுன்றது ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுன்றது, அவன் அந்த சுவாமியா பார்த்துருக்கடா, நீங்கள் பார்த்துருக்கடா. சில சமயம் சில பேர் என்ன பண்ணுவான்னா வேண்டுமென்றே அவமானகரமான செயல்களை செய்வார்கள். ஒரு நல்ல பிரம்மவித்தான ஒரு மகான் ஒருவர், பெரிய சுவாமியாக இருப்பார், எல்லாரும் எழுந்திருந்து அவருக்கு வணக்கம் தெரிவிப்பார். அவரெல்லாம் என்ன பெரிய ஆள், நான் எதுக்கு இவரெல்லாம் பெருசாக மதிக்கணும், நான் மதிக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன பெருசாக வந்துடுது அப்படின்னு மன்னிக்கணும். உங்களுக்கு பண்ணி காமிச்சாதான் தெரியும். அதுக்காக நான் இந்த காரியத்தை பண்ணுறேன். இப்படி உட்காந்துப்பான் வேணுன்ட்டு. இதை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்படி வேணுன்ட்டு அவருக்கு நேராக கால் நீட்டுவான், வேணுன்ட்டு அவருக்கு நேராக கால் நீட்டுவான், இல்லை இப்படி உட்காருவான். நாங்கள்லாம் ஆச்சாரியனிடத்தில் வித்யாபியாசம் பண்ணுற சமயத்தில் காலக்ஷேபம்னு பேர் அதற்கு. இந்த மாதிரிலாம் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அப்புறம் பலப்பற்றையான டிவி சேனல்லாம் கிடையாது. அவர் ஆச்சாரியனை உட்கார்ந்துருப்பார் ஆசனத்தில், அவரை சுற்றி நாங்கள் உட்காந்துப்போம். சிக்கு பலகைன்னு பேர் இதுக்கு. முதல்ல உபன்யாசத்துக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி அது சிக்கு பலகை இப்படி இருக்கும், எக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போல்லாம் எக்ஸ் வலைத்தளத்தில் எல்லாத்தையும் பதிவிடுற மாதிரி அந்த காலத்தில் சிக்கு பலகையில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அது எக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதில் புஸ்தகங்கள் வச்சுருப்போம். அப்போ கோஷ்டியில் உட்காந்துட்டு இருப்போம். கோஷ்டியில் உட்காரச்சே இப்படி பாதம் தெரியக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இது தெரியாது. இந்த அனுஷ்டானத்தில் அவள் உட்காரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இனிமேல் குருகுல கல்வி முறை கிடையாது. குருகுல கல்வி முறையினுடைய மேன்மையை நாம் உணரப் போகிறதில்லை.
இதுக்கு யாராலும் ஒருத்தர் கட்டணம் வாங்கிட்டு உங்களுக்கு குருகுல கல்வினா என்னென்னு சொல்லித்தரேன், அதை 2 நாள் நீங்கள் ஒர்க் ஷாப்பை வாங்கினா பைசா கொடுத்துட்டு உட்காந்து ஆன்னு பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் என்னமோ எங்கேயோ போயிட்டுருக்கோம் நம்ம நாகரீக வாழ்க்கைன்றதான பேரில். இப்படி இப்படி தெரிஞ்சதுன்னா எங்கள் ஆச்சாரம் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு உடனே டக்குன்னு அப்படி எடுத்து மூடி போனாங்க. இந்த உபன்யாசத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். எங்கே எப்போ உட்கார்ந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த வஸ்திரத்தால் அதை மூடிடும். இன்னும் சில பேர் பார்த்துருக்கீங்களா, பண்ணக்கூடாது, ஆனால் நான் சொல்கிறேன், இப்படி உட்காந்துப்பா, இது அப்படியே காலை நன்னா அப்படி கெட்டியமாக அப்படி பிடிச்சி அப்படி ஆட்டிகிட்டே ஒன்று அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி கேட்பான். உள்ளங்காலை தொட்டால் கையெலும்ப வேண்டாமா? இடுப்புக்கு கீழ்ப்பகுதியை தொட்டால் கையெலும்பணும். இதை எடுப்பாளா, இதை நன்னா தொட்டு இப்படி பிடிச்சிப்பாளா, இப்படி பிடிச்சிப்பா, எல்லாம் பண்ணுவா. பண்ணிவிட்டு அதை மூஞ்சில் தேய்ச்சிப்பா, தலை சொரிச்சிப்பா, பூனை போட்டு தேய்ப்பா. அட இந்த காலை தொட்ட தோஷத்தை தேகம் முழுக்க நம்ம மாற்றிக்கிறோம். இந்த ஷூ போட்டுக்கிறதுன்னு ஒரு கலாச்சாரம் வச்சுருக்கோம்ல, ஷூ போட்டுண்டு யாராவது அந்த கையை அலம்பிக்கிறோமா? ஷூ போட்டுண்டு யாராவது ஒருத்தர் கையை அலம்பி போனோமா? நம்ம பாருங்கள், இதெல்லாம் நான் சொன்னால் என்ன மாதிரி சொல்கிறதா உங்களுக்கு கோபம் தான் வரும், எங்கள் பேரில் உங்களுக்கு விரோதம் தான் சித்திக்கும். ஆனால் உண்மைதான், யதார்த்தம் அதுதான். இந்த மாதிரி நாம் பெரியோர்களுக்கு அகௌரவப்படுத்துகிறோம், பெரியோர்களை நாம் அகௌரவப்படுத்துகிறோம். அவன் அதெல்லாம் கவலையே பட மாட்டான். நீ காலை நீட்டின்னு உட்காந்துருந்தானே, காலை மடக்கின்னு உட்காந்துருந்தானே, தே டோன்ட் கேர். கௌரவிப்பவர்களை அகௌரவப்படுத்துகிறோம். வேணுன்ட்டு எவன் பிரயோஜனம் இல்லாதவனோ, எவன் எதுக்கும் லாய்கலையோ, அகௌரவியனோ, கௌரவத்திற்கு அருகதன் இல்லையோ, அவனை நாம் கௌரவிப்போம். ஐயோ, கிருஷ்ணன்ஸ் இருக்கச்சே தர்மபுத்திரனுடைய ராஜசூய யாகத்தில் சபையில் வேண்டுமென்றே கிருஷ்ணன் அவமானப்படுத்தினான். கண்டுக்கவே கிருஷ்ணன். அப்புறம் தானா சிசுபாலை வந்தான், கயாமையான கத்தினான், அவனுக்கு உசுறு போச்சுன்றது மேலே கதை போயிட்டுருக்கு. மாம்சயோ வியபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யேதான் பிரம்மபூஜாய கல்பதே. இந்த ஒரு நிலை ஒருவனுக்கு வர வேண்டும் என்றால் அர்ஜுனா, அதற்கு ஒரு வழி இருக்கு. என்னை அவன் உபாசிக்க வேண்டும். வேறு எதுவும் கலக்காத உத்தமமான பக்தி யோகத்தினாலே, உயர்ந்த பக்தி யோகத்தினுடைய அங்கங்களை கொண்டு எவன் என்னை உபாசிக்கிறானோ அவன் மட்டுமே சத்வ ரஜஸ் தமோமயமான 3 விதமான குணங்களை கடந்து ஆத்மாவின் உண்மை நிலையை அடைவதற்கு, ஆத்மாவின் உண்மை நிலையை பெறுவதற்கு அவன் தகுதி உடைத்தவனாய் ஆகிறான். என்னை மாம்ஹி பார்த்த வியபாசித்திய மாம்சயா அவ்யபிச்சாரேன, கபடமில்லாத பக்தி, மற்றது எதுவும் கலக்காத பக்தி. வியபிச்சார பக்தினா அந்த பக்தியில் எத்தனையோ தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதாக இருக்கும். அந்த பக்தியில் வேற எதையோ நாம் எதிர்பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கும். பகவத் அனுபவம், பகவத் பிராப்தி, அதுக்கு முன்பாக ஆத்ம பிராப்தி, இது தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. அதுவும் பரமாத்மாவை தவிர்த்து வேறு யாருக்கிட்டையும் போகக்கூடாது. வைத்தியத்திற்காக போகிறோம், ஒரு வைத்தியர்கிட்ட போய் நிற்கணும். அந்த வைத்தியர் ஒரு கண்டிஷன் போடுறார், இங்கே பாருப்பா, என்கிட்ட வைத்தியத்துக்கு வந்தேன்னா நான் உனக்கு நல்லா ட்ரீட் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படி கேட்டால், என்கிட்ட வந்துட்டு நீ 10 வைத்தியர்கள்கிட்ட போகக்கூடாது. நான் உனக்கு ட்ரீட் பண்ணுறேன், என்கிட்ட வந்தாச்சுன்னா ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தான். நீ இன்னொருத்தர்கிட்ட நீ போகிறேன்னு தெரிஞ்சியானா நான் ட்ரீட் பண்ண மாட்டேன். கரெக்டாக வெண்ணெய் திரண்டு வரச்சே தயிர் பானை உடஞ்சது, தாழி உடஞ்சதுன்ற மாதிரி உனக்கு உடம்பு தேவையான சமயத்தில் இது போல் ட்ரீட்மெண்ட்டை கை விட்டுட்டேன்னா அப்புறம் உன்னால் என்ன சமயத்தில் எப்பொழுதும் உனக்கு உன்னால் தேவையாக்க முடியாது. எப்படி வசதி? இல்லை டாக்டர், நீங்கள் ரொம்ப கைராசி, உங்களை தவிர வேறு யார்கிட்டையும் போக மாட்டேன், நான் என்னத்துக்கு இன்னொருத்தர்கிட்ட போகணும், உங்களை நம்பி வந்தாச்சுன்னா வேறு யாருக்கிட்டையும் வரமாட்டேன்னா அதே மாதிரி தான் திருவேங்கடமுடியான்னு சொல்கிறான்.
திருவேங்கடமுடியானிடத்துல பக்தி இருக்கணும். நாம் எந்த ஒரு காரணத்திற்கும் எந்த ஒரு காலத்திலும் எதற்காகவும் மற்ற தெய்வத்தை நாடி நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. மற்றொரு தெய்வம் உண்டோ மதியிலா மானிடங்காள் என்று திருமாலையில் ஆழ்வார் பேசுவார். உங்களுக்கு என்னடா குறை, உங்களுக்கு என்ன குறை வச்சா பெருமாள் திருவேங்கடமுடியான், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அத்தனையும் கொடுக்குறானேடாப்பா, நீங்கள் எப்போ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கானே. அப்போ ஏற்பட்ட திருவேங்கடமுடியானுடைய பரிபூர்ண கிருப்பை உங்களுக்கு சர்வாத்மனா அழகாக வருஷிக்கிறதுக்கு சித்தமாக இருக்குச்சே, அதை விட்டுட்டு நீங்கள் எதை தேடி எங்கே போகிறீங்களோ தெரியலையே, யாருக்கிட்ட போகிறீங்களோ தெரியலையே. இவன்கிட்ட கிடைக்காதது உங்களுக்கு உலகத்தில் வேறு என்ன கிடைச்சிட போகிறது. சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாதாதேவ சதுர்புஜகான தர்மார்த்த காம மோட்சம் என்பதாக 4 விதமான புருஷார்த்தங்களையும் அருளி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் திருவேங்கடமுடியான். ஸ்ரீ ஸ்ரீனிவாச குலதெய்வதம் நகா, ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரமம் தனம் நகா, ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரமாகதிர் நகா. ஸ்ரீனிவாசன்தான் குலதெய்வம், ஸ்ரீனிவாசன்தான் குலதர்மம், ஸ்ரீனிவாசன்தான் குலதனம், ஸ்ரீனிவாசன்தான் பரமாகதி. நாங்கள்லாம் யாரு? எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்த ஸ்ரீனிவாசா, ஏடுகுண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பெரியாழ்வார் பாடுகிறார். அப்போ மற்றவரிடத்தில் போகலாமா? வேண்டிய வேதங்கள் ஓரி விரைந்து கிழியறுத்தான். இப்போதான் ஆனி மாதம் பெரியாழ்வார் திருநக்ஷத்திரத்தில் நம்ம கொண்டாடி முடிச்சிருக்கோம். பரதத்துவ நிர்ணயம் பண்ணினார். பாண்டியராஜா சபை, அந்த சபையில் ஒரு தங்க துவஜஸ்தம்பத்தை நிர்ணயம் பண்ணியிருந்தான், பிரதிஷ்டை பண்ணியிருந்தான். அதனுடைய நுனியில் ஒரு பொற்கிழி, அந்த காலத்தில் பொற்கிழி கட்டப்பட்டிருந்தது. இப்போ இந்த உரியடியெல்லாம் அடித்தா பானை உடைச்சா அந்த பானையிலேருந்து காசு கூட்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பட்டு துணியில் தங்க காசு 10,000 பொற்காசுகளை கட்டி மேலே கட்டி வச்சுருந்தான். அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தான் மந்திரபூர்வகமாக. என்னென்ன எது பரதத்துவம்னு நிர்ணயமாகிறதோ அந்த காலத்தில் எல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. சுவாமி நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன்னு. இப்போ நான் சத்தியமாக சொல்கிறேன், என்னென்னமோ சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு அவன் கேட்குற மாதிரி ஆயிடுத்து. அங்கே போய் நின்று அந்த பொற்கிழி அந்த துவஜஸ்தம்பத்தை சுற்றி வாக்கியார்த்தம் சொல்கிறதுக்கு டிபேட். ஒருத்தர் வரார், பெரியாழ்வார் வரார். அவருக்கு அப்போ பெரியாழ்வார் பேர் இல்லை வச்சுக்கோங்க, விஷ்ணு சித்தர்னு பேர். அவர் வரார். வந்த உடனே பௌத்த மதத்தை சேர்ந்தவா இருப்பா, ஜெயின மதத்தை சேர்ந்தவா இருப்பா, சாருவாக்க மதத்தை சேர்ந்தவா இருப்பா, சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் முதலான மதங்களை சேர்ந்தவர்கள் இருப்பா, பாசுபதம் சாக்தம் கௌமாரம் கானாபத்தியம் இது போன்ற மதங்களை சேர்ந்தவர்கள் இருப்பா. ஒவ்வொருத்தரும் தங்கள் மதம்தான் உயர்ந்தது, தங்கள் மதம்தான் உயர்ந்தது என்பதாக அங்கே தீர்மானம் பண்ணுறதுக்கு அப்படி சித்தமாக இருந்துட்டு இருக்கான். இல்லை இந்த மதம் தான் ஒசந்தது, எங்கள் மதம் தான் ஒசந்தது, அது ஒசந்தது, இது உயர்ந்தது அப்படின்னு ஒருத்தருக்கொருத்தர் பிரமாணத்தை கொண்டு அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரமாணத்தை கொண்டு சொல்கிறா. ஆனால் இவர்கள் யார் சொல்லியும் அந்த பொற்கிழி அசையவே இல்லை. அப்படியே இருக்கு அந்த பொற்கிழி, பிரதிஷ்டிதமாக இருக்கு அந்த பொற்கிழி. பெரியாழ்வார் வரார். இப்போ இவாள்லாம் ஒரு ரவுண்ட் ஆகிடுத்து, தோத்து போயாச்சு. பெரியாழ்வார் வரார். உடனே இவாள்லாம் அவரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அனாயாசமாக பதில் சொல்கிறார், அசங்காமல் பதில் சொல்கிறார். ஊர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறா வாழலாம். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லும், அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல முடியும், இப்படி எப்படி பதில் சொல்ல முடியும், அப்படியே சொல்ல முடியும். இதான் உயர்ந்தது, அதான் உயர்ந்தது, தோ பிரமாணம் இருக்குப்பார், அதோ பிரமாணம் இருக்குப்பார் அப்படின்னு போட்டு பிரட்டி எடுக்கிறாவா. அசரவே இல்லை. வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் வெயிட் பண்ணுறார். என்ன ரவுண்டு முடிச்சுட்டீங்களா எல்லாரும்? ஆத்மைக்கம் தேவதைக்கம் திரிகசமதிகதா துல்யதைக்கம் திரயாணாம் அந்யத்ர ஐஸ்வர்யமித்யாத்ய நிபுண பணிதீஹி ஆத்ரியந்தே ந சந்தஹ த்ரயந்தைரேக கண்டைஹி ததனுகுணமனுவ்யாச முக்தியோக்திபிஷ்ச ஸ்ரீமான் நாராயணோ நஃப் பதிரகில தனுர் முக்திடஹ முக்தபோக்யா அப்படின்னு வேதங்கள், வேதாந்தங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், பிரம்மசூத்திரங்கள், மன்வாதி ஸ்மிருதி வாக்கியங்கள் என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் எடுத்து ஸ்ரீமான் நாராயணனே பரதெய்வம்,
பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் என்று நிரூபணம் பண்ணினார் பெரியாழ்வார். பார்த்துட்டே இருக்க எல்லாரும் அப்படி கட்ட 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 கட்டன்னு மடை திறந்த வெள்ளமாக மற்றவர்கள் வாய் ஓய்ந்து அடங்கி விட்டார்கள். அவர்களாலே பேசக்கூட முடியவில்லை. இவரா விசேஷமான ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராண வாக்கியங்களை சொல்லி 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 எம்பெருமான் நாராயணன்தான் தெய்வம், நாராயணன்தான் தெய்வம், நாராயணன்தான் தெய்வம், நாராயணன்தான் தெய்வம், உன்னித்து மற்றொரு தெய்வம் தொடால் அவனை அல்லால் எம்பெருமானை தவிர்த்து மற்ற யாரையும் நாம் தொடக்கூடாது என்பதை காண்பித்து காண்பித்து நிரூபணம் பண்ணி அந்த ஸ்ருதி வாக்கியங்களை சொல்ல 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 துவஜஸ்தம்பத்துக்கு மேலே கட்டப்பட்டிருந்ததான் அந்த பொற்கிடி தமால் தானா அறந்து கீழே விழுந்தது. வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் குருமுகமனதீத்ய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆதாது காமஹா. அழகா பண்ணார். இப்போ எப்படி நிரூபணம் பண்ணிது? அவ்யபிச்சாரமான இல்லை இதுக்கும் போகலாம் அங்கேக்கும் போகலாம். ஒருத்தர் சில பேர் இப்போ தீர்மானம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கோ. சனாதன தர்மத்தில் ஹிந்து தர்மங்களில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே என்று ஆழ்வார்களும் அதை மங்களாசாசனம் செய்கிறார்கள். ஆனால் ஸ்ரீவைஷ்ணவன் பக்தி யோகத்தை செய்து உத்தமமான மோட்சத்தை அடைய வேண்டும், ஆத்மாவலோகத்தை பெற வேண்டும் என்றால் அத்தகையவனுக்கு பக்தி யோகம் செய்பவனுக்கு, யாருக்கு பக்தி யோகம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கோ அவெல்லாம் பக்தி யோகம் பண்ணுறதுக்கு அருகர்கள்லாம். இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் முதல்ல 3 அத்தியாயத்தில் நல்லா டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம். ஸோ அதனால் திருப்பி திருப்பி இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பக்தி யோகம் ஒருவன் செய்தானால் அவன் அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாத பக்தி யோகத்தினும் எதுவும் கலக்கக்கூடாது, அதில் கலந்துடக்கூடாது. அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன யஹா சேவதே, எவன் என்னை கொண்டாடுகிறானோ என்னை பஜிக்கிறானோ சகுணான் சமதீத்திய ஏதான் குணான் சமதீத்திய, சத்வம் ரஜஸ் தமஸ் மாறி மாறி வந்து மாட்டின்னு முழிக்கிறானோ இல்லையோ, சத்வம் வந்தா ரஜஸ் போகிறது, ரஜஸ் வந்தா தமஸ் வருது, இப்படி மாட்டி மாறி முடிக்கிறானோ இல்லையோ, சஹா சகுணான் சமதீத்திய ஏதான் பிரம்ம பூயாய கல்பத்தே. பிரம்ம பூயாய கல்பத்தே இந்த இடத்துல பிரம்மசப்தம் ஆத்மாவை கிடைக்கிறது. தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அவன் பூர்ணமாக அனுபவிப்பதற்கு யோக்கியத்தை அடைகிறான். சத்தியசங்கல்பனாயும் பரமகாருணிகனாயும் ஆசிரித வத்சலனாயும் இருக்கும் என்னை உத்தேசித்தே சாங்கமான பக்தியை ஒருவன் செய்தானேயானால் அவன் முக்குணத்தை கடந்து, அதாவது அழியாரதும் பரமபோக்கியமுமான தன் ஆத்மஸ்வரூபத்தினை அனுபவிப்பான். இதுக்கு முன்னாடி என்ன, குணங்களை கடப்பதற்கு சுத்தி வளைச்சு சில உபாயங்களை சொன்னார். இப்ப குணங்களை கடந்திருப்பதற்கு நேரடியான ஒரு வழி என்ன அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டார். அதை கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொன்னார் சுவாமி. இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா டக்குன்னு சொல்லிட்டார், ஈஸியா புரிஞ்சிருக்கு நமக்கு. நமங்களும் தலையை சுத்திட்டு என்னடா அது இப்படி புரியுறது அப்படி புரியுறது இப்படி போகிறது அப்படி போகிறதே நம்ம யோசிக்காம கரெக்டாக ஸ்ட்ரைட் டு த சப்ஜெக்ட், ஸ்ட்ரைட் டு த மேட்டர் கிளீனாக வந்து நமக்கு சொல்லிட்டார். இந்த மாம்னு ஒரு சப்தம் இருக்கு பாருங்க, மாம்சயோபியபிச்சாரேன பக்தி யோகேனு சொன்னாரோ இல்லையோ, அந்த மாம் அப்படின்றதுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணுறார். சத்தியசங்கல்பனாயும் பரமகாருணிகனாயும் ஆசிரித வாத்சல்ய ஜலதியாயும், அதாவது ஆசிரிதர்களிடத்தில் உண்டான கருணை என்னும் பெரும் கடல் பகவான், கருணை கடல். அத்தகையதான என்னை இங்க பாருப்பா, இப்ப சம்சார பந்தம் நமக்கு கர்மாதீனமாக ஏற்பட்டிருக்கு. அந்த கர்மாக்களுக்கு ஏற்றார் போலே நாம் சம்சாரத்தில் இருந்துட்டு இருக்கோம். இதே போன்று இதை ஏற்படுத்தினவன் யாரு? நம்முடைய கர்மாக்களுக்கு தக்கபடி நமக்கு சம்சார பந்தத்தை உண்டாக்கினவன் யாரு? பகவான். இதே மாதிரி தான் இந்த பகவான் இந்த சம்சார பந்தத்தை ஒழித்து தன்னுடைய சத்தியசங்கல்ப விசேஷத்தினாலே நமக்கு மோட்சம் என்னும் புருஷார்த்தத்தையும் அளிக்கக்கூடியவன். அதாவது அவனுடைய சங்கல்பத்திற்கு தட்டு தடங்கள் இல்லை. நம்முடைய பாபங்களினாலே, அனாதி பாபங்களினாலே நம்மை சம்சார பந்தத்தில் அவன் கட்டும் பொழுது அதை தடுப்பவர்கள் இல்லாததைப் போல இப்பொழுது இந்த மோட்சத்தை நமக்கு அவன் அளிக்கும் பொழுது, சம்சாரத்தில் நம்மை அவன் விடுவிக்கும் பொழுது அதையும் தடுப்பவர்கள் யாரும் இல்லை.
இன்னொன்று தெரியுமா, பக்தர்களிடத்தில் தோஷத்தை பாராட்ட மாட்டான். அட போப்பா, நான் கஷ்டன்னா அபராதரி யாத்திரையோ பேர் தப்பு பண்ணுறான், இவன் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டான், என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான், இருந்துட்டு போட்டோம் நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான், இதில் ஒரே ஒரு சின்ன தப்பு தானே, அதை நாம் சரி பண்ணிக்கலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொன்றனைய குற்றம் புரினும் குணம் கொள்ளும். நம்ம இடத்துல நிறைய குற்றம் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்து அந்த சின்ன ஆஸ்பெக்டை மட்டுமே எடுத்துட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூட்ஸை உண்டாக்கி நம்ம மோட்சம் அடையும்படி பண்ணிவிடுறான். இப்போ பக்தி இல்லாத மற்ற உபாயங்களினால் மட்டும் பகவான் அடைஞ்சிட முடியாது. ஏன்னா அனாதி வாசனையோடு கூடியதான இந்த பாபம் இருக்கு, அது விவேகத்தை மழுங்கடிச்சிடும், விவேகம் போயிடும். தேவதாந்திர சம்பந்தம் இருக்கக்கூடாது, பலாந்தர சம்பந்தமானது இருக்கக்கூடாது, அது வியபிச்சார பக்தின்னு ஆகிடும். அப்படி இல்லாமல் எல்லா டாக்டர்கிட்டையும் போகிறது, அத்தனை டாக்டர் சொல்கிறத கேட்குறது, அவர் கொடுக்குற எல்லா மாத்திரையும் வாங்கி வாங்கி முழுங்கிறது, இது கூடாது. அத்தகையவன் தான் பிரம்ம பூயாய கல்பத்தே என்றால் இந்த பிரம்மத்தை பெறுவதற்கு அவன் தகுதி பெற்றவனாக ஆகிறான்னா. இப்போ இங்கே பிரம்மபாவம் அப்படின்னா பிரம்மபூயம், பிரம்மபூயஸ், பிரம்மபாவம்னா பிரம்ம சாமியம், அதாவது பிரம்மத்தை போலவே, பிரம்மத்தை போலவே ஜன்ம மிருத்யு ஜரா இது முதலானவற்றால் ஏற்படும் துக்க சம்பந்தமற்று இருப்பது. ஜன்ம மிருத்யு ஜரா இது முதலான துக்க சம்பந்தமற்று இருப்பது. பிறப்பு, இறப்பு, மூப்பு இதனால் ஏற்படக்கூடியதான துக்கங்கள்லாம் விலகி நித்தியமாய் பரமபோக்கியமான ஆத்மஸ்வரூபத்தை அவன் அனுபவிப்பதற்கு, அடைவதற்கு யோக்கியதாம்சத்தை பெறுகிறான். இதுக்கு முன்னாடி சொன்ன உபாயத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த சத்வரஜஸ் தமசை கடக்கணும், சத்வரஜஸ் தமசத்தை கடந்தவன் எப்படி இருப்பான், சத்வரஜஸ் தமஸ்லேருந்து அவன் வெளில வந்துக்கணும், சத்வரஜஸ் தமஸ்லேருந்து அவன் தன்னை மீட்டெடுத்துக்கணும், இப்படி தான் சொல்லியிருந்தார். ஆனால் என்கிட்ட வா, ஏன்னா இந்த மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சுவாமி, இதுக்கெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசாக தேவையில்லை, நான் ஒன்றும் பெருசாக இதை ஒன்றும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, என்னால் இதை தெரிஞ்சுக்க முடியும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ நினச்சுட்டியான உன் எத்தனத்தினாலே உன்னாலே இந்த திரிகுணம் சத்துவம் ரஜஸ் தமோமயமான குணங்களை உன் முயற்சியினால் நீயே கடக்கணும்னு ஆசைப்பட்ட கடக்க முடியாதுப்பா. அதுலேருந்து சட்டுன்னு நீ உன்னை வெளிப்படுத்திக்க முடியாது, உன்னை விடுவிச்சிக்க முடியாது. அவ்யபிசாரேன பக்தி யோகேன மாம்சயா சேவதே. தேவதாந்திர சம்பந்தங்கள் இல்லாமலும் பலாபிசந்தி ரகிதமாக, பலத்தில் ஆசை இல்லாமலும் பலனில் பலவிதமான ஆசைகள் இல்லாமல் அதை நீ விட்டியானால் எல்லாம் பெருமாள் அவனுடைய அனுகிரகம், அவனுடைய கிருப்பை, அவனுடைய ஒரு விசேஷமான கருணை, அந்த கருணையினால் எனக்கு இது கிடைக்கிறது, அந்த கருணையினால் நான் அதை அடைகிறேன் என்பதாக நினைத்து பண்ணினாயானால் ஏதான் த்ரீன் குணான், உனக்கு சத்தம் மட்டும் சித்திச்சுன்னு நினச்சிட்டு இருக்கல, நான் சாத்விகன், நான் யாருக்கும் எந்த கடலும் பண்ணுறதில்ல, நான் நான் உண்டு என்னுடைய காரியம் உண்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு அனுஷ்டானம் கிடையாது, ஒரு சன்மார்க்கம் கிடையாது, ஒரு சத்சங்கம் கிடையாது. இது சாத்விகம் இல்லை, இதுவும் ஒரு டைப் ஆஃப் அகங்காரம் தான். நான் பண்ணுறது தான் சரி, நான் சரியாக தான் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஒன்றும் இதனால் பிரச்சனை இல்லைன்றது நீயா நினச்சின்னு பண்ணுறியோ இல்லையோ, அது தப்பு. பகவானிடத்தில் நாம் தெளிந்த சிந்தையுடன் அவனை தவிர்த்து வேறு வழி இல்லை, கதி இல்லை என்பதான உணர்ச்சியுடன் நாம் பக்தி யோகத்தை செய்தோமேயானால் அவன் அத்தகைய நாம் இந்த 3 குணங்களை கடந்து ஆத்ம லாபத்தை பெறலாம். மாம்சயோ வியபிசாரேண பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்மபூயாய கல்பதே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
மாஞ்சயோ வியபிசாரேண माञ्चयोग्यभिचारेण பக்தி யோகேன சேவதே भक्तियोगेन सेवते சகுணான் சமதீத்யைதான் सगुणान् समतीत्यैतान् பிரம்ம பூயாய கல்பதே. ब्रह्मभूयाय कल्पते இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். माञ्चयोग्यभिचारेण भक्तियोगेन सेवते सगुणान् समतीत्यैतान् ब्रह्मभूयाय कल्पते நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிதித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविन्द